இந்தியை திணிக்க ஒன்றிய அரசு முயற்சி, மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க ஒன்றிய அரசு முயற்சி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மாநிலத்தின் நலன் பறிக்கப்படுவதையும், மாநிலத்தின் உரிமைகள், நிதி பகிர்வு, கல்வி உரிமை உள்ளிட்டவை பறிக்கப்படுதல், அதிகார பகிர்வில் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேசியதை பார்த்தோம். இது தொடர்பாக ஆராய முதலமைச்சர் குழு ஒன்று அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோசப் குரியன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து இந்த குழு ஆராயும். நிதி பகிர்வு குறித்து மறு ஆய்வு செய்யவும் இந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கும். ஆளுநரின் பங்கு குறித்தும், ஆளுநரின் அதிகாரங்கள், அவருடைய வரையறைகளை தொடர்பாகவும், மாநில அரசின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாகவும் இந்த குழு தன்னுடைய பரிந்துரையை வழங்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கல்வி, சட்டம் ஒழுங்கு போன்ற பல்வேறு விவகாரங்களை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது தொடர்பாகவும் இந்த குழு தன்னுடைய பரிந்துரையை வழங்கும். கூட்டாட்சி முறை தொடர்பாக அரசமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகளை அடையாளம் கண்டு அவற்றை மேம்படுத்துவது தொடர்பான பரிந்துரைகளையும் இந்த குழு வழங்கும். மத்திய அரசின் ஒருதலைபட்சமான முடிவுகளை கட்டுப்படுத்தி உண்மையான கூட்டாட்சி முறையை நிறுவுதல் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். மாநில உரிமை தொடர்பா எப்படி பாக்குறீங்க? எங்களது கல்லூரி காலகட்டத்து தீர்மானம், ராஜமன்னார் குழு தீர்மானம், கலைஞர் முதல்வர் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட விஷயம். ஏன்னா அண்ணா காலத்துல ரொம்ப வலியுறுத்திய விஷயம். அது கலைஞர் காலத்துல தீர்மானமாக வலுப்பெற்று அகில இந்திய அளவில் விவாதங்களை கிளப்பிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்னமும் இந்தியாவில் அப்படியான ஒரு நிலை உருவாகவில்லை என்பதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம அரசியல் சாசனம் 75 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. அரசியல் சாசனம் வரும்போது இந்தியா இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு மாநிலங்களுக்கு என்று தனியான உணர்வுகள், ஆசைகள், அபிலாசைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கட்டாயம், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாநில பட்டியல், மத்திய பட்டியல்னே அங்க கிடையாது. ஒரே ஒரு மத்திய பட்டியல். எஞ்சிய அதிகாரம் எல்லாமே மாநிலங்களுக்கு. புதிய அதிகாரங்கள் வந்தால், விடுபட்ட புதிய அதிகாரங்கள் வந்தால் அவையும் மாநிலங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு 16 பக்கம் தான் இருக்கும் மொத்தமே. இங்க இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன், அதுக்கு நூற்றுக்கணக்கான திருத்தங்கள், அவற்றை எல்லாம் சேர்ந்து படித்து பெரிய பெரிய விற்பனர்களை தடுமாறக்கூடிய விஷயமாக இந்திய அரசியல் சாசனம் இருக்கிறது. புதிய அரசியல் சாசனம் தேவை. மத்திய மாநில உறவுகள் மீண்டும் ஒரு முறை ரீவிசிட் செய்வதற்கு இன்றைய தீர்மானம் பெரிதும் உதவும். அந்த வகையிலே இது நாம் மிகவும் வரவேற்கிறோம். காரணம் இப்போது அகில இந்திய அளவிலே தமிழ்நாடு முக்கியத்துவம் பெற்று வருகிறது. குறிப்பாக சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதல்வர் ஆகிய இருவரும் கவனம் பெற்று வருகிறார்கள். தேசிய அளவிலான பிரச்சனைகளை பேசுவதற்கும் தீர்ப்பதற்கும் முன்னணியிலே எடுத்து செல்வதற்கு தமிழ்நாடு ஒரு களமாக விளைகிறது. பாரதிய ஜனதாவின் வருத்தம், கோபம் எல்லாமே அதனால் தான் விளைகிறது. இன்றைய தேதிக்கு அந்த வகையில இந்த தீர்மானத்தை நாம் வரவேற்க வேண்டும். நாம் அனைவருமே இதற்கு முதல்வரோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களின் கருத்து. இப்ப இதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்காங்கல்ல, இப்ப இதுக்கு முன்பும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு, ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, கமிட்டி போட்டிருக்காங்க. இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த குழு அப்படிங்கிற இதோடைய தாக்கம் எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும்? பொதுவாக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தலைமையில் தான் இதற்கு குழு அமைக்க முடியும். போன முறையும் அப்படித்தான் இருந்தது, இந்த முறையும் அப்படித்தான். காரணம் ஒரு லீகல் சப்ஜெக்ட் என்பதால் தான் அந்த முக்கியத்துவம் பெறுகிறது. 2 வருடங்களுக்குள் முழு அறிக்கை வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பகுதி அறிக்கை, அதாவது பிரியாம்பிள் வெளிவந்து விடும். அதிலிருந்து விவாதங்கள் வர வேண்டும். நமக்கு அடுத்த ஆண்டு தேர்தல், 2026 தேர்தல். 2026 பிறந்த பிறகு தேர்தலுக்கான முக்கியத்துவம் தான் தமிழ்நாடு தரும். ஆனால் இந்த குழு இப்போதே நமக்கு அமைக்கப்படுவதால் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு இது பற்றிய விவாதங்கள் அகில இந்திய அளவிலே வரும். அகில இந்திய அளவில் வரும்போது பார்லிமெண்ட்ல தனி தீர்மானங்கள் கொண்டு வரப்படும். பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே இதில் நம்மோடு கரங்கோத்து போய்தான் இது போன்ற பல தீர்மானங்களை அவர்களும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பு அவையும் களத்துக்கு வரும். குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு இந்த தீர்மானம் ஒரு வரப்பிரசாதம். நான் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னவென்றால், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இதே போன்ற தீர்மானங்களை அடுத்தடுத்து நிறைவேற்றும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. அப்படி வரும்போது இன்னமும் இது பெரிய முக்கியத்துவம் பெறும். இப்போ சட்டசபையில் கடந்த காலங்களில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிர்க்கட்சி அதிமுக ஆதரவு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நீங்க வலியுறுத்துறீங்க?
கண்டிப்பாக இந்த முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இது எம்ஜிஆரின் கொள்கையும் கூட. 1977 சட்டமன்றத்திலேயே எம்ஜிஆர் 5 விஷயங்களிலே திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லியிருக்கிறார். அதிலே மாநில நலன் பேணுதல் என்பது அந்த 5 அம்சங்களில் ஒன்று. அது மொழி நலன், மாநில உரிமைகள், இவை எல்லாமே. எனவே அதிமுக எம்ஜிஆர் லெகசி, ஜெயலலிதா லெகசியை காப்பாற்றுகிற விதத்திலே இந்த தீர்மானத்திற்கு அவர்கள் ஆதரவு தர வேண்டும். ஆனால் இப்போது சேர்க்கை சரியில்லை, ஆதரவு தருவார்களா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதிமுகவினர் வெளிநடப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேட்கிறோம். ஆதரவு தந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கா, இல்ல இதை புறக்கணிக்க கூட செய்யலாமா? எம்ஜிஆரின் கட்சியாக இருந்தால் ஆதரவு தந்தே ஆக வேண்டும். 1977 சட்டமன்றம், அதாவது 1969, 71 கலைஞர் ஆட்சி, 71 தேர்தல், அப்போ திமுக தான் இருந்தது. 72 அதிமுக பிறக்கிறது, 77 அதிமுக ஆட்சி. திமுக ஆட்சியில சொல்லப்பட்ட 5 விஷயங்கள் தான் அதிமுக ஆட்சியிலும் சொல்லப்பட்டது. காரணம், திமுக அதிமுக இரண்டுக்கு இடையிலே பல்வேறு வகைகளில் ஒற்றுமை தான் இருந்தது. கலைஞர், எம்ஜிஆர் ஆகிய 2 மாபெரும் தலைவர்களுக்கு இடையே பல கருத்து வேற்றுமைகள், அவ்வளவுதான். மற்றபடி தமிழ்நாடு, மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தல், இதெல்லாம் திமுகவின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளராக இருந்த போது இருக்கிறது. அண்ணா அவர்கள் பெரிதும் வலியுறுத்தியது. அண்ணா அவர்கள் இயற்கை எய்தாமல் அவர் நீடித்திருந்தாரே, ஆனால் இதே மாதிரியான தீர்மானத்தை அப்போதே கொண்டு வந்திருப்பார். அதுல என்ன சந்தேகம் இருக்கிறது? எனவே அண்ணாவின் பெயரை தாங்கிய கட்சி மாநில சுயாட்சி குறித்த தீர்மானத்திற்கு கண்டிப்பாக ஆதரவு தர வேண்டும். இன்றைய சூழல், அரசியல் சூழல் சரியில்லை, அவர்கள் சேர்ந்த இடமும் சரியில்லை. எனவே அவர்கள் ஆதரவு தரமாட்டார்கள் என்பது நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். வெளிநடப்பை பார்க்கும்போது அப்படித்தான் புரிகிறது. இப்ப 50 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் கொண்டு வந்த அந்த ராஜமன்னார் கமிட்டி மாநில உரிமை, மாநில சுயாட்சி எப்படி பார்க்கணுங்கிற ஒரு சாசனம், ஒரு ஆவணமாவே மாறிச்சு. இப்ப முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய தீர்மானம், இந்த குழு அமைப்பு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்குங்கிறத கோடிட்டு காட்டுதா? இது எப்படி பார்க்கப்படும்? அப்படியே இருக்கிறது என்பதைத்தான் கோடிட்டு காட்டுகிறது. எங்களை போன்றவர்களின் வருத்தம் எல்லாம் என்னவென்றால், நடுவிலே சில சந்தர்ப்பங்களில் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையில் மாநில அரசுகள் இருந்தன, குறிப்பாக திமுக இருந்தது. அப்போதே இந்த பிரச்சனைகளுக்கு இன்னமும் ஒரு தெளிவான முடிவை நாம் எடுத்திருந்திருக்கலாம். அதாவது மாநில அரசுக்கான அதிக அதிகாரங்கள், உதாரணமாக நமது கல்வி, இன்றைக்கு அது பொதுப்பட்டியலுக்கு போனதால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தது அது. அதற்கு பிறகு பல அரசுகள் மாறின. ஆனாலும் நாம் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர தவறிவிட்டோம். இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கின்றன. நுணுக்கமான பிரச்சனைகள். ஒரு தனி மனிதனாக இதற்கான தீர்வுகளை நான் முன்வைக்க முடியாது. ஆனால் மூத்த பத்திரிகையாளராக எனது பார்வை என்னவென்றால், இடையில் கிடைத்த பல சந்தர்ப்பங்களை நாம் தவற விட்டு விட்டோம் என்பதுதான் எனது பார்வை. இப்போது மீண்டும் ஒரு சரியான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. தவறவிட்ட சந்தர்ப்பங்களுக்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், தேசிய அளவிலே தமிழ்நாட்டுக்கு பின்னால் திரண்டு நிற்கிற ஒரு தன்னெழுச்சியை நான் பார்க்கிறேன். பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற அனைத்து மாநிலங்கள் கூட்டம், அதில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டுக்குழு, அடுத்தடுத்து வரவிருக்கிற பிற மாநில அரசுகள், பிற மாநில சட்டமன்றங்களில் இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றுதல், இதெல்லாம் ஒரு சரியான விஷயமாக இதற்கு அமையும். இப்போது இல்லாவிட்டால் இது எப்போதும் இல்லை என்கிற உணர்வோடு நாம் இதிலே முனைப்பு காட்ட வேண்டும். நன்றி திரு தராசியாம். இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.